வணக்கம் மக்களே. சிலிண்டர் உள்ள அனைவருக்கும் சில முக்கியமான புதிய கட்டுப்பாடுகளை மத்திய அரசு இப்போ வெளியிட்டிருக்காங்க. அனைவருமே கவனத்தில் கொள்ள வேண்டும். இல்லைனா சிலிண்டர் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. என்னென்ன புதிய கட்டுப்பாடுகள், எப்படி நாம் அதனை அறிந்து செயல்படணும் அப்படின்ற மாதிரியான சில முக்கியமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன புதிய கட்டுப்பாடுகள் அப்படின்ற அனைத்து தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக உங்களுக்கு புரியும். கேஸ் சிலிண்டரோட விலையை உயர்த்த இருக்கிறதா அறிவிப்பை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இப்போ வரக்கூடிய மே 1ஆம் தேதி முதல் சில முக்கிய கட்டுப்பாடுகளாக, இதற்கு முன்னாடி சிலிண்டர் நீங்கள் பெறுறதுக்கு எந்த ஒரு ஓடிபியை நீங்கள் ஷேர் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஆனால் இதற்கு மேலே கம்பல்சரி ஓடிபி ஷேர் பண்ணாதான் உங்களுக்கு இந்த சிலிண்டர் ஆனது டெலிவரி செய்யப்படும். இதற்கு முன்னாடி நீங்கள் சிலிண்டர் புக் பண்ணுறதுக்கு 15 நாட்கள் முதல் 21 நாட்களாக இருந்த நிலையில் இந்த மே 1ஆம் தேதி முதல் 25 நாட்களாக காத்திருக்க வேண்டும். நீங்கள் சிலிண்டர் வாங்கி அந்த 25 நாட்களுக்குள்ளாரே மறுபடியும் சிலிண்டரை புக் பண்ணுறீங்க அப்படின்னா அது உடனுக்குடனே தானாகவே உங்களோட முன்பதிவு தானாகவே ரத்து செய்யப்படும். ஒரே முகவரியில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கேஸ் இணைப்புகள் இருக்குது அப்படின்னா அவற்றை இணைக்கவும் அல்லது ஒன்றை ரத்து செய்யவும் அரசு அறிவுறுத்தி இருக்காங்க. இந்த சிலிண்டர் பற்றாக்குறையை சமாளிக்க போலி இணைப்புகளை கண்டறிந்து நீக்கும் பணியும் தீவிரம் அடைஞ்சிருக்கு. ஒரே வீட்டில் இருந்து 2 சிலிண்டர் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி ஒன்று ரத்தாயிடும், இல்லைனா ஒன்றா மாற்றிடுவாங்க, ஒன்று கேன்சல் ஆகிடும். இது கூடவே உங்களுக்கு சிலிண்டர் புக் பண்ணது வரவே இல்லை, ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு, தாமதம் ஆயிடுச்சு, இல்லை கேன்சல் ஆகிடுச்சு, இல்லைனா பதுக்கல்ல ஈடுபடுறவங்க தெரியுறாங்க உங்களுக்கு, இல்லை அதிகமாக காசு கேட்குறாங்க, இந்த மாதிரியான எந்த ஒரு புகார் இருந்தாலும் உடனடியாக மத்திய அரசு கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கும் கால் பண்ண சொல்லி சில நண்பர்களை கொடுத்துருக்காங்க. வாடிக்கையாளர்களான நாம் ஏதாச்சும் சிலிண்டர் விநியோகத்தில் ஏதேனும் சிக்கல்களை எதிர்கொண்டால், அதாவது முன்பதிவு செய்தும் டெலிவரி தாமதமானாலோ அல்லது ஊழியர்கள் கூடுதல் பணம் கேட்டாலோ உடனடியாக புகார் அளியுங்க, உங்களுக்கு உடனே இதற்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு இண்டன், பாரத் மற்றும் ஹெச்பி கேஸ் வாடிக்கையாளர்களுக்கு தனித்தனியான நம்பர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இண்டன் வாடிக்கையாளராக இருக்கீங்கன்னா 18002333 இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், டோல் ஃப்ரீ நம்பர். அதுக்கப்புறம் பாரத் கேஸ் வச்சுருக்கீங்கன்னா 1800224344 இந்த நம்பரை கால் பண்ணி நீங்கள் புகார் அளிக்கலாம். அதுவே ஹெச்பி கேஸ் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய வாடிக்கையாளராக இருக்கீங்கன்னா 180023333555. இதுவே நீங்கள் தமிழக அரசோட மாநில நுகர்வோர் உதவி எண்களாக 1967 அல்லது 04228592828 இந்த நம்பரை தொடர்பு கொள்ளலாம். இது யாருக்காக அப்படின்னா, கம்பல்சரி நம்ம உஜ்வாலா யோஜனா திட்டத்தில் நிறைய பேர் பயனடைந்து வந்துட்டுருப்பீங்க, அவங்க இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய மக்கள் இப்போ வரைக்குமே கேஒய்சி அப்டேட் பண்ணாமல் தான் இருப்பாங்க. அந்த மாதிரியான வாடிக்கையாளர்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துட்டுருக்கு, கட்டாயமாக நீங்கள் கேஒய்சி அப்டேட் செய்யணும், அப்படி இல்லைனா உங்களுக்கு இந்த மாதத்துலேருந்து சிலிண்டர் கிடைக்காது. உடனே இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட கேஒய்சியை அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான மெசேஜை நிறைய மோசடி கும்பல்கள் அனுப்ப இப்போ தொடங்கியிருக்காங்க. நம்ம இந்தியா முழுவதுமே, நம்ம தமிழ்நாட்டிலையும் இது அதிக அளவில் இப்போ பரவிட்டு வந்துட்டுருக்கு. மக்கள் அனைவருமே உஷாராக இருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது கேஒய்சி முடிக்கிறதுல அப்படின்னா உங்கள் கேஸ் ஏஜென்சிக்கு கால் பண்ணி கேளுங்க, வாடிக்கையாளர் மையத்துக்கு தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய அனைத்து தகவல்களும் மோசடி கும்பலுக்கு போயிடும். இதனால் நீங்கள் பணத்தை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறதா சொல்லப்படுது. கண்டிப்பாக அனைத்து தகவலும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். மேலும் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள், அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.